எவ்வளவு சம்பாதித்தாலும் கடன் தொல்லைகள் விரட்டி விரட்டி வருகிறதா? கழுத்தை நெரிக்கும் பிரச்சனையிலிருந்து விடுபட எளிய பரிகாரங்களை செய்து அதிலிருந்து மெல்ல மீண்டு வரலாம். பெரும்பாலும் கடனில் மூழ்கியிருப்பவர்களுக்கு நிம்மதி என்பதே இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக நகரும். சொல்ல முடியாத அளவுக்கு மன உளைச்சலுக்கும் ஆளாவார்கள். இதுபோன்ற தொந்தரவில் சிக்கி உள்ளோர் பச்சரிசி பரிகாரங்களை செய்யலாம். இந்த பச்சரிசி பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி வரும் நாட்கள் அல்லது பூரட்டாதி நட்சத்திரம் வரும் நாட்கள், சதுர்த்தி நாட்கள், இப்படி ஏதாவது ஒரு நாளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது நல்லது. இதற்கு ரூபாய் மொத்தம் 11 எடுத்துக்கொள்ள வேண்டும். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் புணுகு என்ற பொருள், ஜாதிக்காய், ஏலக்காய் போன்றவற்றையும் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது 11 ரூபாய் நாணயங்களின் மீது இந்த புணுகை சிறிது தடவிவிட வேண்டும். மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பருத்தி துணி ஒன்றை எடுத்துக்கொண்டு புணுகு தடவிய நாணயம், ஏலக்காய், ஜாதிக்காய் போன்றவற்றையும் அதில் போட்டு அனைத்தையும் முடிச்சு போட்டு ஒரு பாத்திரத்தின் உள்ளே வைத்துவிட வேண்டும். இந்த பாத்திரத்தின் மீது பச்சரிசியை கொட்டி மூடிவிட வேண்டும். குடும்பத்தில் அதிக சம்பளம் பெறும் நபர்கள் தூங்குமிடத்தில் இதனை வைத்துவிட்டால் போதும். 48 நாட்களுக்கு இதனை தொடாமல் இருக்க வேண்டும். 48 நாட்கள் கழித்து பாத்திரத்தில் உள்ள ஏலக்காய், ஜாதிக்காய் ஆகியவற்றை தண்ணீரில் விட்டுவிட வேண்டும். பச்சரிசியினை எறும்புகளுக்கு தந்துவிடலாம். இதனால் பணக்கஷ்டம் நீங்கி பணம் பெருகதுவங்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. அதேபோல அரச இலையை வைத்தும் பரிகாரம் செய்யலாம். அரச இலையில் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து அதற்கு குங்கும போட்டு பூ வைத்து பூஜை அறையில் வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். ஒரு வெற்றிலையை எடுத்து அதில் உங்களது கடன் தொகை எவ்வளவு என்பதையும் அந்த கடன் தீர வேண்டும் என்றும் எழுத வேண்டும். பிறகு வெட்டிவேர் ஒரு துண்டு, நெல்மணி ஒரு ஸ்பூன், 2 அருகம்புல் போன்றவைகளை வெற்றிலையில் வைத்து மஞ்சள் பிள்ளையாரின் முன்பு வைத்துவிட வேண்டும். இப்போது பிள்ளையாருக்கு தீபாராதனை காண்பித்து கடன் பிரச்சினை சீக்கிரம் தீர வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இப்படி வார வாரம் வெள்ளிக்கிழமைகளில் வழிபட்டு வரும்போது பலன் கிடைக்கும். இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.